கைஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி சண்டே மினி vlog தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து என்ன எனக்கு செஞ்சேன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் சுக்கா தான் செஞ்சேன். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணிக்கு வந்து நான் ஒரு 4 வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். தக்காளி ஒரு 3 தக்காளி அதையும் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் புதினா, 3 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு பிரியாணி பாட்டு எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, சின்ன துண்டு பட்டை, பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த வெங்காயமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் வெட்டி வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் புதினா கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாதி புதினா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 2.5 டம்ளர் ஊற வச்சுருந்தேன். அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் தம் பண்ணி எடுத்தோன்னா பிரியாணி ரெடி. ஸோ அடுத்து நான் மட்டன் சுக்காவுக்கு தான் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து மட்டனும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் ஆயில், ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளியும் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன், கொஞ்சம் குறைன்னு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மட்டனை நல்லா வேக வச்சுருந்த மட்டனையும் ஆட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் மிளகாத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி மூடி வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து மட்டன் சுக்கா ரெடி. கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.